செல்வம் கொளிக்கும் கிரிக்கெட் தொடராக கருதப்படும் ஐபிஎல் அல்லது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான ஏலம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரராக இந்தியாவின் விக்கெட் காப்பாளர் ரிஷப் பாண்ட் சாதனை படைத்துள்ளார். இம்முறை எத்தனை இலங்கை வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளுக்கான ஏலத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளனர்? ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய வீரர்கள் தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம், நான் காளிமுத்து சந்திரன். ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்தியாவில் ஆரம்பமாக உள்ளது. தொடருக்கான ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நேற்று பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றிருந்தது. 10 அணிகளுக்காக 577 வீரர்கள் ஏலத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தனர். இவர்களில் இலங்கையின் 19 வீரர்களும் உள்ளடங்குகின்றனர். இலங்கையின் நட்சத்திர பந்து வீச்சாளரான மதிஷ பத்ரன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் 13 கோடி இந்திய ரூபாவுக்கு தக்க வைக்கப்பட்டுள்ளார். இலங்கை அணியின் வனிந்து அசரங்க டிசில்வா, மஹேஷ் தீக்ஷன் ஆகியோர் முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் இம்முறை ஏலத்தில் வாங்கப்பட்டுள்ளனர். இந்திய வீரர் ரிஷப் பாண்ட் 27 கோடி இந்திய ரூபாவுக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியால் வாங்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரராகவும் ரிஷப் பாண்ட் இதன் போது சாதனை படைத்துள்ளார். கடந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வழிநடத்தி சாம்பியன் ஆக்கிய ஸ்ரேயாஸ் ஐயரை 26.75 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கியுள்ளது. இதற்கு மேலதிகமாக சகலத்துறை வீரரான வெங்கடேஷ் ஐயரை 23.75 கோடி ரூபாவுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முன்னாள் சாம்பியனாக வலம் வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சகலத்துறை வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடி இந்திய ரூபாவுக்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. இதற்கமைய 10 வருடங்களின் பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது சொந்த மாநிலத்துக்காக விளையாட உள்ளார். இதற்கு முன்னர் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரவிச்சந்திரன் விளையாடியிருந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான நியூசிலாந்தின் டெவான் கோன்வே, ரச்சின் ரவீந்திரா ஆகியோரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவரான அஜின்கா ரஹானேவுக்கு மாற்றீடாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ராகுல் திரிபாதியை 3.4 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க, ஆப்கானிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளரான நூர் அகமட் 10 கோடிக்கும், தமிழக சகலத்துறை வீரரான விஜய் சங்கர் 1 கோடி ரூபாவுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளனர். மும்பை இந்தியன்ஸ் அணி நியூசிலாந்தின் ட்ரெண்ட் போல்டை மீண்டும் தமது அணிக்காக ஏலத்தில் எடுத்துள்ளது. இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளதோடு, இளம் வீரர்களை கொண்ட அணியாக கருதப்படும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லோகேஷ் ராகுலை 14 கோடிக்கும், ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டாக்கை 11 கோடிக்கும், தமிழகத்தின் வேகப்பந்து வீச்சாளர் தங்கராசு நடராஜனை 10.7 கோடிக்கும் ஏலத்தில் எடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பல நட்சத்திர வீரர்களை உள்ளடக்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஜாஷ் ஹசல்வுட்டை 12 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்கின்றது. இங்கிலாந்தின் அதிரடி துடுப்பாட்ட வீரரான ஃபில் சால்ட்டும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சார்பில் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதேவேளை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னரை இந்த முறை எந்த ஒரு அணியும் ஏலத்தில் எடுக்கவில்லை.